இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால நம்ம ஹார்ட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல நம்ம பாடி ஹாட் ஆகும் போது அதை கூல் டவுன் பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான மெக்கானிசம்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், நம்ம ஹார்ட் வந்து ஆல்மோஸ்ட் 2 to 4 டைம்ஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் பிளட் ஸ்கின்னுக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா, ஸ்கின்னுக்கு போற பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணி அது மூலமா நிறைய பிளட்டை வந்து ஸ்கின்னுக்கு அனுப்புறதுனால அந்த வார்ம்த் வந்து ஒரு கூலிங் ஃபேஸை கொடுக்குங்க ஸ்கின்னுக்கு. ஸோ உங்க ஹார்ட் நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகி ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, ஸ்வெட். உங்க ஸ்வெட் வந்து ஹீட்ல எவாபரேட் ஆகும்போது அந்த டைம்ல கிடைக்கிற கூலிங் எஃபெக்ட். இந்த ஸ்வெட்னால நம்ம உடம்புல இருந்து நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் லூஸ் பண்றோம். எலக்ட்ரோலைட்ஸ்னா சோடியம், பொட்டாசியம் போன்ற விஷயங்களை நம்ம லூஸ் பண்றோம். இப்படி லூஸ் பண்ணும் போது இதனால என்ன ஆகும்னா, ஹார்ட்டோட ரிதம் சீரா துடிக்காம ஹார்ட் இர்ரெகுலரா துடிக்கிறதுக்கு நிறைய அரித்மிக் டிஸ்டர்பன்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சோ இதுல இருந்து நம்மள பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பிரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடிக்குவேட்டா தண்ணி குடிக்கணும். அடிக்குவேட்டா தண்ணி குடிக்கிறது எப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு ரீல் போட்டிருக்கோம், போய் அதை ரீவிசிட் பண்ணுங்க. ரெண்டாவது, எவ்வளவு தூரம் அவுட்டோர் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்க. அப்படி இல்ல எனக்கு கண்டினியூஸா அவுட்டோர் ஆக்டிவிட்டி தான் இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு நடுவுல இன்டர்மிட்டன்டா ஒரு கூலான ஒரு ஏசி இருக்கிற இடத்துல, ஒரு கூலிங்கான இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டு திருப்பி உங்களோட அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்க்கு போங்க.